அன்பிற்கினியவர்களே, ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அவற்றுள் சில நிகழ்வுகள் மட்டுமே வரலாற்றில் இடம்பெறுகின்றன. அப்படிப்பட்ட வரலாற்றில் இடம்பெற இருக்கின்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுதான் இப்போது நடைபெற இருக்கின்றது. திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப குழுமத்தோடு நம் திரு இருதய அரசரின் அற்புத கவி திருத்தலத்தை இணைக்கும் நிகழ்வு இப்போது நடைபெற இருக்கின்றது. இந்நிகழ்வின் தொடக்கமாக திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப குழுமம் என்றால் என்ன, அதனுடைய தோற்றம், நோக்கம், செயல்பாடுகள் பற்றி இக்குழுமத்தின் நம் மறைமாவட்ட இயக்குனர் சகோதரர் சிரில் போஸ்கோ அவர்கள் நமக்கு எடுத்துச் சொல்வார்கள். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அன்பு நிறைந்த அருட்தந்தையர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஆலந்தலை பங்கு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். நம் நினைவில் வாழும் புனித திருத்தந்தை 23ஆம் அருளப்பர் அவர்கள் ஜன்னல்களை திறந்து விடுங்கள், சுத்தமான காற்று உள்ளே வரட்டும் என்று அறைகூவல் விடுத்தார்கள். மேலும் பல பரிமாணங்களில் மிக முக்கியமாக உருவாக்கப்பட்டதுதான் திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப ஒன்றிப்பு ஆகும். அதாவது போப்ஸ் வேர்ல்டு வைட் பிரேயர் நெட்வொர்க் என்ற தலைப்பில் உருவாக்கப்பட்டு வருகிறது. உலகில் உள்ள பெரும்பான்மையான மறைமாவட்டங்களிலும் PWPN தூத்துக்குடி என்றும், மாநிலங்களில் PWPN ஸ்டேட் என்றும், இந்திய அளவில் PWPN இந்தியா என்றும் அகில உலகமெங்கும் மிக விரைவாக உருவாக்கப்பட்டு வருகிறது. 1891 தான் இயேசுவின் திரையரத்தை மையப்படுத்தி ஆன்மீக தேடல் என்ற சுற்றுமுடல் வெளியிடப்பட்டு மக்களை ஆன்மீக முன்னேற்றம் காண செய்து வருகிறது. மட்டுமல்லாமல் 2017ஆம் ஆண்டுகளில் 98 நாடுகளுக்கும் அதிகமாக பரவி சுமார் 35 கோடி மக்களுக்கு மேலாக உறுப்பினர்களாக சேர்ந்து ஆர்வமுடன் செயல்பட்டு வருகிறார்கள் என்பது சிறப்பாகும். நீங்களும் இவ்வமைப்பில் இணைந்து திருச்சபையின் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக தினமும் ஜெபிக்க அன்போடு அழைக்கின்றோம். நம் மேதகு ஆயர் ஸ்டீபன் அடிகளார் அவர்களால் 24/10/2021 நம் மறைமாவட்டத்திலும் போப்ஸ் வேர்ல்டு வைட் பிரேயர் நெட்வொர்க், அதாவது திருத்தந்தையின் அகில உலக ஜெப ஒன்றிப்பு தூத்துக்குடி ஆரம்பிக்கப்பட்டு தற்பொழுது கீழ்கண்ட முக்கிய செயல் திட்டங்களுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முப்பத்தி 31/1/2023 வரை 52 அருட்தந்தையர்கள், 8 அருட்சகோதரிகள், 34 பொதுநிலையினர் பெண்கள் மற்றும் 56 பொதுநிலையினர் ஆண்களாக 150 முக்கியஸ்தர்களுடன் சிறப்பாக பணி செய்து வருகிறோம். அனைத்து முக்கியஸ்தர்களையும் இக்குழுவில் சேர்ப்பதற்கு ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து அவர்களின் முழு ஒத்துழைப்புடனும் விருப்பத்துடனும் தான் நடைபெற்று வருகிறது. ஜனவரி 2022 முதல் ஒவ்வொரு மாதமும் 2ஆம் திங்கட்கிழமை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை நற்செய்தி நடுவும் பத்திநாதபுரத்தில், அதாவது தூத்துக்குடியில் வைத்து பரிந்துரை ஜெபம் செய்து வருகிறோம். திருத்தந்தையின் திருச்சபையின் முக்கிய நிகழ்வுகளும் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப் மூலம் அனைவருக்கும் பகிரப்பட்டு அனைத்து ஜெபக்குழுக்களிலும் பங்குகளிலும் செயல்பட்டு வருகிறது. நம் மறை மாவட்டத்திலும் பொதுவாக PWPN தூத்துக்குடி என்ற இருப்பது போல ஒவ்வொரு குழுவினரும் PWPN என்று சொல்லி தங்கள் குழுவின் பெயரை இணைத்து சிறப்புடன் செயல்பட்டு வருகிறார்கள். நீங்களும் அவ்வாறு செய்யலாம். நம் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளிலும் பணிக்குழுக்களிலும் கத்தோலிக்க கல்லூரிகள், பள்ளிகள், நிறுவனங்களிலும் இதர அனைத்து தொடர்புடைய குழுக்களிடமும் பரிந்துரை ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இலக்கு. நம் மறைமாவட்ட ஆயர் அவர்களின் விருப்பமும் அதுதான். உங்கள் அனைவரின் மேலான ஒத்துழைப்பையும் ஆலோசனைகளையும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறோம். இப்படிக்கு சிரில் போஸ்கோ, திருப்பணியாளர், தூத்துக்குடி மறை மாவட்டம். நன்றி. அன்புக்குரியவர்களே,
திருத்தந்தையின் உலகளாவிய ஜெபக்குழுமம் என்றால் என்ன, அது எப்போது தோற்றுவிக்கப்பட்டது, நோக்கங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன என்பது பற்றி இப்போது சகோதரர் சிறில் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்தார்கள். இதன் ஒரு பகுதியாக நம்முடைய திருத்தலத்தை அந்த ஜெபக்குழுமத்தோடு இணைக்க இருக்கின்றோம். மார்கரிட் மரியம்மாளுக்கு இயேசு தன்னுடைய திரு இருதயத்தை திறந்து காட்டிய 350 ஆண்டுகளை நிறைவு செய்யும் இந்த ஜூபிலி ஆண்டிலே இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருத்தலங்கள் அனைத்துமே இக்குழுமத்தோடு இணைக்கப்பட வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஒவ்வொரு மாதத்தின் ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையும் அந்த கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே இப்போது பங்கு தந்தை அவர்கள் திருத்தந்தை அவர்களின் உலகளாவிய ஜெப குழுமத்தோடு நம் திரு இருதய அரசரின் அற்புத கெபி திருத்தலத்தை இணைக்க நம் அனைவரின் விருப்பத்தையும் தெரிவித்து அதற்கான கடிதத்தை இப்போது வாசிப்பார்கள். பேரருட் திரு ஜெகதீஷ் பார்மர் இயேசு சபை அவர்களே, நீங்கள் தேசிய இயக்குனராக உள்ள திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப குழுமத்தோடு இயேசுவின் திரு இருதய அற்புத கெபி திருத்தலத்தை அதிகாரப்பூர்வமாக இணைப்பதற்கான திருநிகழ்விற்கு நாங்கள் வைத்த கோரிக்கையை ஏற்று இங்கு இந்த திருநிகழ்விற்கு வருகை புரிந்ததற்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். ஆலந்தலையில் இயேசுவின் திரு இருதயத்தின் மீதான பக்தியின் பயனையும் மதிப்பீட்டினையும் அனைவருக்கும் எடுத்துரைக்கவும் அறிய செய்வதற்கான பணியானது எங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 1885 ஆண்டு முதல் ஆலந்தலை திரு அவையில் இயேசு சபை குருக்களால் திரு இருதயத்தின் மீதான பக்தியானது தொடங்கப்பட்டது. மேலும் அவர்கள் இயேசுவின் திரு இருதயத்திற்கான சபை ஒன்றையும் தொடங்கினார்கள். 1902 ஆண்டில் பங்கு ஆலய பக்கவாட்டு சுவற்றில் இயேசுவின் இருதயம் புனித மார்கரெட் மரியம்மாளுக்கு காட்சியளிப்பது போன்ற படமானது வரையப்பட்டு இயேசுவின் திரு இருதய பக்தி முயற்சியானது துவங்கப்பட்டது. 1928 ஆண்டு இயேசுவின் திரு இருதயத்திற்கென ஒரு கெபியானது கட்டப்பட்டு தூத்துக்குடி மறைமாவட்டத்தின் முதல் ஆயர் மேதகு ரோச் ஆண்டகை அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டது. இந்த திரு கெபியினை அவர் அர்ச்சித்த போது இக்கெபி சமாதானத்தின் சின்னம் என்றாலும் இதனை வரப்பிரசாதத்தின் ஸ்தம்பம் என்று அழைப்பேன் என்று அறிக்கையிட்டார்கள். இத்திருத்தலத்திற்கு வரும் பக்தர்கள் இக்கெபியினை பாண்டிய நாட்டின் பார்லேமோனியல் என்று அழைக்கிறார்கள். இந்தியாவின் தென்பகுதியில் இயேசுவின் திரு இருதயத்தின் மீதான பக்தியை பரப்புவதில் இந்த திருத்தலம் பெரும் பங்கு வகிக்கின்றது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் இலங்கை ஆகிய அனைத்து பகுதிகளில் இருந்தும் மக்கள் இங்கு வந்து ஜெபித்து இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்களை அர்ப்பணிக்கின்றனர். இயேசுவின் திரு இருதயத்தின் 350வது யூபிலி ஆண்டு விழாவை கொண்டாடும் இவ்வேளையில் திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப குழுமத்தோடு இயேசுவின் திரு இருதய அற்புத கெபி திருத்தலத்தை இணைக்குமாறு கோரிக்கை வைக்கின்றோம். இந்த உலகளாவிய ஜெப குழுமத்தோடு இணைந்திருப்பது எமது திருத்தலத்தை உலகளாவிய திரு அவையோடு இணைத்து ஜெபிப்பதிலும் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் மாதத்தின் முதல் வெள்ளியன்று ஜெபிப்பதற்கும் உதவுகின்றது. இந்த ஜெப குழுமத்தோடு இணைந்திருப்பது இயேசுவின் திரு இருதய பக்தியினை நாடு முழுவதும் அறிவிப்பதற்கும் திரு அவையோடு இயேசுவின் திரு இருதய அன்பினை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதற்கும் வழிவகுப்பதாக. தற்போது நம் பங்கு தந்தை அவர்களின் விண்ணப்பத்தை ஏற்று நம் திரு இருதய அரசரின் அற்புத கெபி திருத்தலம் திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப குழுமத்தோடு இணைக்கப்படுகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக இக்குழுமத்தின் தெற்காசிய ஒருங்கிணைப்பாளரும் தேசிய இயக்குனருமாகிய பேரருட் தந்தை ஜெகதீஷ் பார்மர் அவர்கள் ஆங்கிலத்தில் அறிவிப்பார்கள். Now I invite Most Reverend Father Jagadish Parmar, the National Director and the South Asian Coordinator of PWBN, to announce solemnly the joining of our shrine to the Pope's Worldwide Prayer Network.
bonding between the Pope's Worldwide Prayer Network, India, and the Sacred Heart Shrine, Alanthalai. Place, Shrine of the Sacred Heart of Jesus, Alanthalai, Tuticorin Diocese, Tamil Nadu, India. Date, Mass on 2nd of June 2024, Feast of the Most Holy Body and Blood of Christ, Corpus Christi. The event on the occasion of the acceptance for bonding by which this shrine has joined the Pope's Worldwide Prayer Network. I am delighted to be here on this solemnity of the Corpus Christi and as the National Director to welcome the application of the Shrine of the Sacred Heart to join the Pope's Worldwide Prayer Network, a Vatican foundation. This ecclesial service of the Holy See plays a coordinator and animating role at the global level, where diocese embraces prayer as a form of apostolate and welcome the major monthly prayer intention proposed by our Holy Father, thus collaborating with the Church mission to serve the challenges of humanity. The Worldwide Prayer Network, formerly known as the Apostles of Prayer, includes various forms of participation. The Eucharistic Youth Movement, formerly known as Eucharistic Crusade, in Tamil as Nar Karunai Viran Sabha, as well as various communities and shrines throughout the world. Faced with the challenges of today's world, in the face of so much suffering, what can we do? Pray. True prayer brings us closer to the heart of Christ. Prayer is a way out of indifference. Praying with so many other brothers and sisters around the world is already a way to take action. Prayer opens our hearts to others and to the world. We are present in 89 countries to pray together for the challenges of humanity and the mission of the Church. We thank the Shrine for joining this worldwide prayer network, and now you too have become part of this great network. This has been made possible in part thanks to our French-speaking Jesuit missionaries who toiled in this part of India, and especially great Father Paul Vanish S.J., who from Dindigul went out to all the schools and parishes of Tamil Nadu and also all over India to popularize the devotion to the heart of Jesus. As Father Sylvester, the rector of this shrine, has well said that this shrine has played a major part in propagating the devotion to the Sacred Heart in South India. Our way of proposing this devotion is called the Way of the Heart. It invites us to place ourselves at the disposal of Christ's mission, a mission of compassion for the world. I am grateful for the commitment of this shrine at Alanthalai to pray for the Pope's monthly intention and to offer the Way of the Heart, to help people to commit themselves to pray for the challenges faced by the humanity and the mission of the Church expressed in this intention. Given at Sacred Heart Shrine, Alanthalai, 2nd June 2024, during the Mass of the Solemnity of the Corpus Christi. Father Jagdish Parmar S.J., National Director, India, South Asian Coordinator, Pope's Worldwide Prayer Network, and Eucharistic Youth Movement. அன்புக்குரியவர்களே, பேரருட்தந்தை ஜெகதீஷ் பார்மர் அவர்கள் ஆங்கிலத்தில் திருத்தந்தையின் உலகளாவிய ஜப குழுமத்தோடு நம் திரு இருதய அரசரின் அற்புத கெபி திருத்தலத்தை இணைக்கும் அறிவிப்பு ஆணையை வாசித்தார்கள். இப்போது அதனை தமிழாக்கம் செய்து
இக்குழுமத்தின் உறுப்பினர்களில் ஒருவரான சகோதரர் ஜெயஸ்ராஜ் அவர்கள் நமக்கு புரியும்படி தமிழில் அறிவிப்பார்கள். மிகவும் வணக்கத்துக்குரிய தூத்துக்குடி மறை மாவட்ட தந்தையர் அவர்களே, மேலும் ஆலந்தலை திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது வணக்கம். தந்தை அவர்களின் ஆங்கில உரையை தமிழாக்கத்தை நான் படிக்கிறேன். திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப கூட்டமைப்பும் ஆலந்தலை திரு இருதய ஆண்டவர் திருத்தலமும் செய்து கொள்ளும் உடன்படிக்கை. இடம் திரு இருதய ஆண்டவர் திருத்தலம், ஆலந்தலை, தூத்துக்குடி மறை மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. நாள் ஜூன் 2, 2024. இயேசுவின் திருவுடல் திரு இரத்த திருநாள். நிகழ்ச்சி உடன்படிக்கையின் வழியாக திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப கூட்டமைப்பில் இத்திருத்தலம் இணைவது. இத்திருத்தலத்தின் விருப்பத்திற்கு இணங்க கூட்டமைப்பின் அங்கத்தினராக இணைக்கும் இந்நன்னாளில் அதன் தேசிய இயக்குநரான அருட்பணி ஜெகதீஷ் பர்மார் அவர்களின் உரை பின்வருமாறு. திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப கூட்டமைப்பு என்ற வத்திக்கானின் அமைப்பில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ள திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவில் அதை நிறைவேற்றுவதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். திருத்தந்தையின் நேரடி மேற்பார்வையில் வரக்கூடிய இந்த திருப்பணி மறை மாவட்டங்கள் உலக அளவில் ஜெபித்தலையே தங்களது மறைப்பணியாக ஏற்று திருத்தந்தை வழங்கக்கூடிய மாதாந்திர கருத்துக்களுக்காக ஜெபித்து திரு அவையோடு இணைந்து மனித சவால்களுக்கு பதிலிருப்பு அளிக்கின்றது. ஜெப அப்போஸ்தலத்துவம் என்று முன்னால் வழங்கப்பட்ட இந்த திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப கூட்டமைப்பு பல்வேறு வகையான பங்களிப்பை முன்வைக்கின்றது. நற்கருணை வீரர் சபை என்று முன்னர் அழைக்கப்பட்ட நற்கருணை இளையோர் இயக்கம் என்றும், மேலும் உலகின் பல திருத்தலங்கள் குடும்பங்களோடு இணைந்து நற்பணியாற்ற இது வழிவகை செய்கின்றது. இன்றைய உலகின் சவால்களுக்கிடையே, மக்கள் சந்திக்கும் துன்பங்களுக்கு இடையே நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வி எழுகின்றது. இதற்கு பதில் ஜெபம். நமக்கு பல்வேறு குழப்பங்களிலிருந்து விடுதலை தருகின்றது ஜெபமே. உலகின் பல கோடி மக்களோடு இணைந்து ஜெபிப்பதே ஒரு அரும்பணிதான். இந்த ஜெபம் நமது இதயத்தை பிறருக்கும் உலகிற்கும் திறந்து அளிக்கின்றது. நாம் 89 நாடுகளோடு இணைந்து மனிதம் சந்திக்கும் சவால்களுக்கும் திரு அவையின் பணிகளுக்காகவும் ஜெபிக்கின்றோம். இத்திருத்தலமும் இந்த திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப கூட்டமைப்பில் இணைவது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகின்றது. இனி நீங்களும் இந்த ஜெப கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே. தமிழகத்தில் பணியாற்றிய பிரெஞ்சு இயேசு சபை சபையாளர்கள் குறிப்பாக திண்டுக்கல்லில் இருந்து இந்தியாவின் பல்வேறு பங்குகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று இயேசுவின் திரு இருதய பக்தியை பரப்பிய மறைந்த அருட்பணி பால் வெனிஸ் இயேசு சபை அவர்களது ஜெபமும் பெரும் முயற்சியாலேயுமே இது சாத்தியமாயிற்று. இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை அருட்பணி சில்வஸ்டர் அடிகளார் உரைத்தது போல, தென் தமிழகத்தில் இயேசுவின் திரு இருதய பக்தியை பறைசாற்ற இந்த திருத்தலம் அளப்பரிய பணியாற்றி வருகின்றது. இந்த பக்தி முயற்சியை நாங்கள் இதயத்தின் வழி என்போம்.
இது உலகின் மீது பேரன்பை பொழியும். கிறிஸ்துவின் பணியில் நம்மை இணைக்கின்றது. இதயத்தின் வழியாகவும் திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப கூட்டமைப்பின் வழியாகவும் இன்னலும் மக்களுக்காகவும் திரு அவையின் பிற பணிகளுக்காகவும் ஜெபிக்க தங்களையே அர்ப்பணித்துள்ள ஆலந்தலை திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தின் அனைத்து பங்கு மக்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிக்கு அருட்தந்தை ஜெகதீஷ் பரமார் சேசவை தேசிய இயக்குனர், இந்தியா தெற்காசிய இயக்குனர், திருத்தந்தையின் உலகளாவிய ஜெப கூட்டமைப்புக்கு. அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை அவர்களின் அழைப்புக்கு ஏற்ப திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உலகத்தில் உள்ள திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து திருத்தலங்களும் பங்குகளும் இந்த ஜெப குழுமத்தில் இணைந்து ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்கள். அந்த அழைப்பை உலகின் பல்வேறு நாடுகளில் உள்ள பல்வேறு திருத்தலங்கள் செயல்படுத்தியுள்ளன. ஆனால் நம்முடைய நாட்டில் முதலாக நம்முடைய திருத்தலம்தான் இந்த அழைப்புக்கு செவி கொடுத்து அந்த குழுமத்தில் இணைந்திருக்கின்றது. நாம் தான் நம் இந்திய நாட்டில் முதலாக இணைந்த திருத்தலமாக இருக்கின்றோம். எனவே நம்முடைய உள்ளங்கள் எல்லாமே மகிழ்கின்றன, அக்களிக்கின்றன. அந்த அக்களிப்பை வெளிப்படுத்தும் விதமாக நம்முடைய கைகளை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இந்த ஜப குழுமத்தோடு, இறைவேண்டல் குழுமத்தோடு இணைக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், திருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கருத்திற்காக ஜெபிக்க அழைப்பு விடுப்பார்கள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஏழைகள் போன்ற பல்வேறு மனிதர்களை முன்னிறுத்தி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுப்பார்கள். அந்த ஜெப கருத்தை நாம் ஒவ்வொரு மாதமும் ஜெபிக்க இருக்கின்றோம். எனவே ஒவ்வொரு மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையும் திருப்பலியின் நிறைவில் அந்த சிறப்பு கருத்தை சொல்லி அதற்காக நாம் ஜெபிப்போம். இனி வரும் காலங்களில் இந்த செயல்பாடை முன்னெடுப்போம் என்ற உறுதியோடு தொடர்ந்து இணைவோம் இந்த திருப்பலியில். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை நாம் அறிக்கையிடுவோம். This was the first bonding between PWPN and Shrine in India. The first one was in Parlemonial in France, Sacred Heart Basilica, and now the second one is done in India. So we have a great honor for Alantalai Shrine that they accepted, and you have become part of the PWPN, promising to pray daily and especially on the first Friday of the month for the intention of the Holy Father and devotion to the heart of Jesus and the personal covenant with our Lord. Ramba Nandri.